மத்திய அரசுடன் இணக்கமாக போனால தான் 11 மருத்துவக் கல்லூரி இங்கே வந்துச்சு. இன்னைக்கு திமுக 5 வருஷம் ஆகுது, ஒரு மருத்துவக் கல்லூரி வந்துருச்சா? ஒரு மாவட்டம் உருவாச்சா? தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை தரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஜிஎஸ்டி ஒழுங்காக கொடுக்கல, புயல் நிவாரண நிதி ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டு பாஜக மேல இருக்குது. அது வந்து பொத்தாம் பகலில் போர் அடிக்கிறவன் சொல்லிட்டு போகிற கேஸ். அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதியை தர முடியாமல் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி நீங்கள் இணையறன்னு சொல்லிட்டு இப்போ நீ இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுறான்னா, இப்போ கேரளா இணைய மாட்டேன்னு சொன்னாங்க, பணம் கொடுக்கல, இணைஞ்சாங்க, 1400 கோடி வாங்கிட்டாங்க. அது ஒரு பாலிசி. அந்த பாலிசியில் நான் வரமாட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நாங்கள் ஒரு நிதியை கொடுத்தால் அந்த நிதி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பேரிடர் ஆணைய நிதி, அந்த நிதியை நாங்கள் கொடுத்துட்டோன்னா அந்த நிதி சம்மந்தமான அடுத்த நிதி கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் வந்து 4000 கோடி நீங்கள் கேட்குறீங்க, 400 கோடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, திருப்பி எங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த நிதியை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த நிதியை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி பயன்பாட்டு சான்றிதழை நீங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் மத்திய அரசிடம் அவர்கள் கேட்கிற எப்படி புலப்படுதுன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், இல்லாட்டி நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. நீங்க நல்லா கேளுங்க. இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூர் மட்டும் தான் தரலாம், மற்ற 2ஆம் கட்ட மெட்ரோ எல்லா பணிகளும் நடைபெறுது இல்லை? அதுக்கு 60% நிதி மத்திய அரசு தானே கொடுக்குது. நீ நல்லதாக கட்டதோ உன் டாக்ஸ் ரேட்டை வச்சு எங்கள் கலைஞர் டிவி உடச்சவன் தானே, உனக்கு மறுபடியும் டாக்ஸ் ரேட்டை கொடுத்துருவோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கமலஹாசன் நினைக்கிறாரு, நம்ம டாக்ஸ் ரேட்டில் நிற்காமல் உதயசூரில் இருந்து 2 பேரை நிற்க வச்சா இவனுங்க ஜெயிச்சா அடுத்த நிமிஷமே திமுக பக்கம் தாவிடுவானுங்க, இருந்த 2 பேருமே இல்லாமல் போயிடுவானுங்கன்னு கமலஹாசன் பயப்படுறாரு. 10 சீட்டு வேணும்னு இவர் கேட்குறாரு இன்டர்வியூவில். அப்படியா 10 பேரை கூட்டுவாங்க. ஐயோ 10 பேர் என்கிட்ட இல்லைங்க, நான் ஒரு ஆள் தாங்க இருக்கிறேன். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நிறுவனர் கமலஹாசன், மக்கள் நீதி மையத்தினுடைய செயலாளர் கமலஹாசன், பொருளாளர் கமலஹாசன், உறுப்பினரும் கமலஹாசன். ஜாம்பான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த திருமிகு வெங்கடேஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஜிண்ணா. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தோம் சார். அதில் மாதம் 10,000 ரூபாய் குடும்பத்தினருக்கு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விலையில்லா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இலவசத்துக்கு எதிராக பேசக்கூடிய பாஜக இது எப்படி பார்க்குது? இல்லை, இலவசத்துக்கு எதிராக பாஜக வந்து பேசுனதே கிடையாதுங்க. பாஜகவுடைய ஒட்டுமொத்த கட்சியின் கொள்கை வந்து இலவசம் இல்லாமல் தற்சார்பு பொருளாதாரம் மூலம் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் வளருன்றது கட்சியினுடைய சென்ட்ரலான ஒரு செலக்டடான ஒரு பாலிசி. ஆனால் இது வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிகள் ஒவ்வொரு மாநில கட்சிகள் எப்படி இயங்குகிறதோ அதற்கு போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் பாஜக வருது. அப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்த பாலிசி தான் வச்சுருக்கேன், இந்த பாலிசி வச்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே வந்து பாஜக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைக்கிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. பாஜக வந்து அங்கங்கே வைக்குது. டெல்லியில் தலைமை யாருன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ நீங்கள் வந்து திமுகவோட தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 525 மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து 70 to 80% இலவசம் நோக்கி தான் நகரும். அப்போ அவங்களாம் இலவசம் நோக்கி நகர்றப்ப நம்மளும் இலவசம் நோக்கி நகரத்துக்கு தள்ளப்படுறோம். இப்போ நான் எதுவுமே தரமாட்டேன், நேர்மை சின்னமாக யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது, எந்த இலவசமும் கிடையாது, நாங்கள் இப்படி தான் ஆட்சி நடத்துவோம்னு சொன்னால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு நம்மளே வித்திட்ட மாதிரி ஆகிடும். அப்போ எதிராளியை வந்தால் முடிவு பண்ணுறோம் நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று. இப்போ எதிராளியாக இருக்கக்கூடிய திமுக முடிவு பண்ணுறதுனால தான் எடப்பாடி அவர்கள் இந்த ஆயுதத்தை முன்வைக்கிறார். இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்தது எல்லாம் பெருசாக பேசினவொன்னு தான் 10,000 ரூபா தருவோம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வரும். ஆனால் அவர் வந்து வரிவாயை பெருக்கி நாங்கள் வந்து இலவசங்க தருவோன்னு அவர் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டோடையும் இங்கே இருக்கக்கூடிய ஜிடிபியோடைய கண்டென்ட்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை உறிந்தாமல் அதிகமாக வரியை விதிக்காமல் வேறு மாதிரி நிதியை பெருக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசங்களை கொடுப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இங்கே நீங்கள் இலவசம் வந்து திமுக கொடுத்ததுக்கான பலன் என்னென்னா, நம்ம இன்றைக்கி 5.5 லட்சம் கோடி கடனில் இருக்கோம், 82,000 கோடி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். ஒரு ரேஷன் கடை 2,30,00,000 ரேஷன் கார்டில் ஒரு வீட்டுக்கும் 4,66,600 ரூபா நம்ம ரேஷன் கார்டில் தலையில் ஒரு கடனை வச்சுட்டு நீ திமுக அரசும் போயிருக்கு. ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட 27.6 சம்திங் ஜிடிபியில் நம்ம 26 சம்திங் ஜிடிபி பணத்தை வாங்கிட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு எல்லா ஜிடிபி லெவலுக்கான மொத்த பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு
கடனே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ திமுக ஆட்சியை விட்டு போகிறப்ப தான் இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னா சிறப்பு நிதி கேட்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசினோட இணக்கமாக போட்டு இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்கிறப்ப நல்லதோ கெட்டதோ மத்திய அரசினோட இணக்கமாக போனால்தான் தான் 11 மருத்துவக் கல்லூரி இங்கே வந்துச்சு. இன்னைக்கு திமுக 5 வருஷம் ஆகுது, ஒரு மருத்துவக் கல்லூரி வந்துருச்சா? ஒரு மாவட்டம் உருவாச்சா? இல்லை, திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாஜகவுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை தரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஜிஎஸ்டி ஒழுங்கா கொடுக்கல, புயல் நிவாரண நிதி ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டு பாஜக மேல இருக்குது. அது வந்து பொத்தாம் பகலில் போர் அடிக்கிறவன் சொல்லிட்டு போகிற கேஸு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதியை தர முடியாமல் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்ல முடியாது. நிதின்றதுக்கும் கொடுப்பதற்கும் எல்லாத்துக்கும் வரைமுறைகள் இருக்குது. இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டுக்கு அப் டு டேட் ஜிஎஸ்டி செட்டில் ஆகிடுச்சு. பணம் வராத ஒரே ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. ஒன்று சம்ஸ்கிருத சிபா அபியான் இது திட்டத்தின் கீழே பணம் வரல 2004 கோடி. ஏன்னா பிஎம்சிஸ்டி பள்ளியில் இணைந்தால்தான் அது தர முடியும். கல்வித்துறை அமைச்சர் அது ஏன் ஒரு அது நிறைய இன்டர்வியூவில் பேசியாச்சுங்க. அது மறுபடியும் பேசினா அது 1/2 மணி நேரம் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம இந்த இது கொடுக்கணும். நம்ம வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் குறிப்பிட்ட கோடிகள் ஏன் தரனா, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இவங்க செயல்படுத்தாமல் அதற்கான தரவுகளை கொடுத்து போலியாக வாங்கினாலும் ஆடிட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிஎம்சி பள்ளியில் இணைஞ்சாதான் நிதின்றதை சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி. நீங்கள் இணையறன்னு சொல்லிட்டு இப்போ நீ இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுறான்னா, இப்போ கேரளா இணைய மாட்டேன்னு சொன்னாங்க, பணம் கொடுக்கல, இணைஞ்சாங்க, 1400 கோடி வாங்கிட்டாங்க. அது ஒரு பாலிசி. அந்த பாலிசியில் நான் வரமாட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இது 2 நிதி தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் நேற்று கேரளாவில் 2 நாள் முன்னாடி நிர்மலா சீதாராமன் தெளிவாக ஒரு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நிதியை கொடுத்தால் அந்த நிதி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பேரிடர் ஆணைய நிதி, அந்த நிதியை நாங்கள் கொடுத்துட்டோன்னா அந்த நிதி சம்மந்தமான அடுத்த நிதி கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் வந்து 4000 கோடி நீங்கள் கேட்குறீங்க, 400 கோடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, திருப்பி எங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த நிதியை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த நிதியை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி பயன்பாட்டு சான்றிதழை நீங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ 400 கோடிக்கு வந்து பேரிடர் நிதியாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, பேரிடர் நிதியாக அதை எங்கெங்கே செலவு பண்ணியிருக்கீங்க, எப்படி செலவு பண்ணிக்கிங்க, அது ஆடிட்டிங் ரிப்போர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வச்சு அதை ஆடிட் பண்ணி அதை அக்கௌண்ட்ஸ் பண்ணி அதை மத்திய அரசு தரவுகளுக்கு பயன்பாட்டு நிதி, அது பேர் பயன்பாட்டு நிதியை நாங்கள் இப்படி செலவு பண்ணுறோன்ற சான்றிதழ் நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த நிதியை மத்திய அரசு விடுவிக்கும். இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்களுக்கும் 7 யூனியன் பிரதேசத்துக்கும். நம்ம அந்த வயநாடுக்காக பினராயி விஜயன் அங்கே சொல்லிட்டு இருக்கார், நிதி வரல 350 கோடி நிதியை கொடுத்துட்டோம், அடுத்த நிதி கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் 350 கோடி என்ன பண்ணீங்கன்றது பயன்பாடு சான்றிதழை எங்களுக்கு கொடுங்க, கொடுத்த பிறகு நிதியை ரிலீஸ் பண்ணுறோம். இது பாலிசி. ஆனால் இங்கே வெளியே என்ன சொல்கிறாங்க, நிதி வரல நிதி வரல நிதி வரல. இவங்க புலம்புறதே நம்ம மோடி அவர் சொன்னார் ராமேஸ்வர கூட்டத்தில், இங்கே திமுகவுடைய வேலையை புலம்புறதா, நிதி வரல நிதி வரலன்னு. 12 லட்சம் கோடி நிதியை கொடுத்துருக்கோம், வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. இன்றைக்கி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2014 இன்றைக்கி 2026 வரையும் 12 லட்சம் கோடி நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. 6700 கோடி ரயில்வேக்கு நிதி கொடுத்துருக்கோம், நிதியை ஒதுக்கியிருக்கோம். அதில் வந்து 1000 கோடி வந்து ஃபண்டே கொடுத்தாச்சு. ஆனால் தேவையான நிலங்களை இவங்களுக்கு கையகப்படுத்தி தரலை. உடான் திட்டத்தில் பல ஏரோ டிராம்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம், 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே திட்டங்கள், உங்களுக்கு சொன்ன பாலங்கள் திட்டங்கள், இஸ்ரோ வச்சு குலசேகரப்பட்டத்தில் நம்ம இன்னொரு இஸ்ரோஸுக்கான ஏவுகலத்தை கொண்டு வந்திருக்கோம். வந்தே பாரத் ட்ரெயின் 11 வந்தே பாரத் ட்ரெயினை தமிழ்நாடு கொடுத்துருக்கோம். மதுரையிலேருந்து வந்தே பாரத்தை கன்னியாகுமரி பண்ணியிருக்கோம். டிஃபென்ஸ் கேரிடர் கொண்டு வந்து ஒட்டுமொத்த சேலம், கள்ளக்குறிச்சியிலேருந்து திருச்சியிலேருந்து ஒசூர்லேருந்து அது டெவலப் பண்ணி திருவிடந்தூரில் முடிகிற டிஃபென்ஸ் கேரிடர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பட்டியலிட்டு சொன்னால் நிறைய சொல்லலாம். இது மெட்ரோ ட்ரெயினுக்கு 60% பங்களிப்பு கொண்டு வந்திருக்கோம். ஜவுளி பூங்கா விருதுநகரில் அமைச்சர். ஆனால் மதுரையுடைய மெட்ரோவுக்கு மட்டும் நிதி தரல அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி. இதெல்லாம் பழைய கதையை நீங்கள் திருப்பதி போடுவீங்க, கரண்ட்டுக்கு வந்துருங்க. அதுக்கான தரவுகளை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோக்கான சாங்ஷனை கொடுப்பாங்க. மத்திய அரசு ஒரு டிராஃப்ட் கேட்டால் அந்த டிராஃப்டை கொடுத்தா தான் நிதியை ஒதுக்குவாங்க. நீங்கள் வந்து 2011 மக்கள் தொகைப்படி ஒரு டிராஃப்டை கொடுத்தீங்கன்னா நிதி ஒதுக்க முடியாது, அப்ரூவல் கிடைக்காது. நீங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சும்மா அப்படி தட்டி விட்டு போவார், கோயம்புத்தூர் தரல மதுரை. அதே தான் எடப்பாடி அவர்கள் சொன்னார். நம்ம வானதி சீனிவாசன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் மத்திய அரசிடம் அவர்கள் கேட்கிற தரவுகளை. எப்படி புலப்படுதுன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், இல்லாட்டி நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. நீங்க வர நல்லா கேளுங்க. இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூர் மட்டும் தான் தரல, மற்ற 2ஆம் கட்ட மெட்ரோ எல்லா பணிகளும் நடைபெறுது இல்லை. அதுக்கு 60% நிதி மத்திய அரசு தானே கொடுக்குது. நீங்கள் வாங்குற 60-40
60% நிதியை மத்திய அரசினுடைய தரவுகள் தானே வாங்குறீங்க. அதில் என்ன மாற்றம் இருக்குது? நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இது செய்ய போகிறோன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் அது திருப்பி அனுப்புது. எங்களுக்கு இந்த தரவுகள்லாம் கொடுங்க, இதுக்கு எங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த தரவுகள்லாம் சரி பண்ணி கொடுங்க, இது வந்து உண்மைதானா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோடு வந்து 10 அடி ரோடுன்றீங்க, இந்த ரோடு இல்லை, எல்லாமே தனியார் இடத்த கையகப்படுத்தினா சாத்தியப்படுமா? எல்லாமே இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையம் எப்படி கொண்டு வந்தாங்க? மத்திய அரசுக்கிட்ட 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்குது. பரந்தூர் விமான நிலையம் ஓகே, நாங்கள் இந்த பரந்தூரை எடுத்துக்கிறோம், மத்திய அரசு அப்ரூவ் பண்ணுது. 20,000 கோடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃபண்டை, நீங்கள் நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க, நாங்கள் ஏர்போர்ட் கட்டித்தரோம், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இது. அந்த இதுக்கு தேவையான தரவுகளையும் அதற்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒரு மெட்ரோபாலிட்டின் ஒரு நகரத்துக்கு வரும்னா மெட்ரோ ரயில் லிமிடெடுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த தரவுக்குள்ளே அது மாவட்டம் வரணும், மதுரை மாவட்டம் வரணும், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பாலிசி. இது வந்து ஹரியானாவுக்கு தந்துட்டாங்க, யூபிக்கு தந்துட்டாங்க, அங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை முறைப்படி நீங்கள் கொடுத்தால் முறைப்படி உங்களுக்கு அப்ரூவ் வரும். அதனால தான் அவங்க சொன்னது வந்து நாங்கள் வந்தால் தரோன்னு சொல்லலை, முறைப்படி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணி வாங்கி தருவோன்றாங்க. இவங்களும் சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து அரசாங்கத்து வேலையே இல்லைங்க. முதல்ல இங்கே நிறைய பேருக்கு புரியல. மெட்ரோ ரயில் லிமிடெட்னு அதுக்கு ஒரு சேர்மனை போட்டு உட்கார வச்சுருக்கோம். ஐஏஎஸ் கேடரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எங்கள் தேனாம்பேட்டில் உட்காந்துருக்கார். அவர்களுக்கும் மத்திய அரசுக்கான பணி, மாநில அரசின் பங்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் கேட்குறத அவன் கொடுக்கணும். அவன் கொடுக்கல, அவன் மாநில அரசே கேட்பான், இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோம் சார், அவங்க 2-3 டவுட்ஸ் கேட்டு திருப்பி அனுப்பிச்சா மெட்ரோ ட்ரெயின் திருப்பி அனுப்பி விட்டார்கள், கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் தர மோடி அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு அரசியல் பண்ணுறாங்க. மெட்ரோ ட்ரெயின் வரதான் போகுது, யாருமே இருக்குன்னா சொல்ல யாருக்கும் அந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்களை மாநில அரசு கொடுக்கணும். எப்படி மத்திய அரசு 6,700 கோடி ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க, 2 புல்லட் ட்ரெயின் ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில், சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத்து. ஆனால் 6,700 கோடி ஒதுக்குறது மட்டும்தான் மத்திய அரசின் வேலை, அதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. நிலத்தை யார் கொடுக்கணும்? மாநில அரசு தான் கொடுக்கணுங்க. நான் நிதியை கொடுத்துட்டேன் மத்திய அரசு சொல்ல முடியாது. எங்களுக்கு ரயில்வே ட்ராக்கு கொடுக்கல, எங்கள் ரயில்வே ட்ராக்கு நிறைவேற்றுன்னு மாநில அரசு சொல்ல முடியாது. அதே கான்செப்ட் தான் இது. உங்களுக்குன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஒன்று தான். ஆனால் அந்த மெட்ரோ ரயில் லிமிடெட் என்ன கேட்குறதோ அதை நீங்கள் கொடுக்கணும். சரி சார், இப்போ அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை மொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தேர்தல் அறிக்கை வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து சேவிங்ஸ்னே இல்லாமல் விலைவாசி உயர்வால் தன்னுடைய இருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் அவங்க செலவழிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்க இன்றைக்கி 167 ரூபா கட்டணும். 100 ரூபா கட்டிகிட்டு இருந்தால் நம்ம வீட்டு வரி இன்றைக்கி 300 ரூபா கட்டணும். பத்திரப்பதிவு சொல்லிக்கவே வேண்டாம். பால் விலையை குறைச்சிட்டு மோர், தயிர், வெண்ணெய்ன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றிட்டானுங்க. டீசல் விலை, பெட்ரோல் விலை, அது வந்து இவங்க மாநில அரசினுடைய பங்களிப்பில் வந்து இலவசம் தரன்ட்டு எதுவுமே தரல. அப்போ மக்களுக்கு இம்மிடியேட்டாக என்ன தேவைன்னா, அவங்க எல்லாமே கொரோனா டைம்லேருந்து மீண்டு வந்து தன்னுடைய சேவிங்ஸ் இல்லாமல் அன்றாட வாழ்வியல் நடத்துறதுக்கே அவங்க கஷ்டப்படுறதுனால தான் எடப்பாடி அவர்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்தோன்னா 10,000 ரூபா வந்து வரவு வைக்கப்படும். ஒரு அவசர தேவைக்காக வச்சுக்கோங்க. அம்மா கிளினிக்கு முதல்ல அம்மா கிளினிக்கை மூணாங்க, நாங்கள் வந்து திறப்போம். இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கான ஒரு விஷயம். ஏற்கனவே இப்போ ஜெயலலிதா அம்மா செயல்படுத்த திட்டத்தை எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஒரு வீடுகளுக்கும் 2 ஆடுகள், மாடுகள், 20 நாட்டுக்கோழி, அது கோழிகள் வளர்க்குறதுக்கான கூண்டுகள், தீவனம், கோடை காலத்தில் வந்து தீவனம், ப்ளஸ் வந்து அதுக்கு நோய்வாய்ப்பட்டால் அதுக்கு இலவசமாக சிகிச்சை பெறுகிற வெட்னரி காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அம்மா பண்ணதை நாங்கள் ரெனியூவல் பண்ணி மறுபடியும் பண்ணுவோம். அதாவது இலவசங்களே கொடுத்து அவர் வாழ்வியலை உயர்த்துறது. நீங்கள் 2 ஆடு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு குடும்பம் பிழைக்கும். 20 நாட்டுக்கோழியை வச்சு இன்னொரு 20 முட்டையை விற்றா ஒரு குடும்பம் பிழைக்கும். ஒரே பசுமாடு பால் கறந்து அந்த குடும்பம் பிழைக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட பேஸுக்காக மாட்டு தீவனத்தை இலவசமாக கொடுக்குறாங்க, கோழி தீவனத்தை இலவசமாக கொடுக்குறாங்க, கூண்டு இலவசமாக தருவாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடாதுன்னு மருத்துவத்துக்கான கல்லூரிகளில் சென்று இலவசமாக சிகிச்சை பெறதுக்கான கட்டமைப்பை தரோம். அதெல்லாம் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம்னு எடப்பாடி அவர்கள் அறிவித்ததுக்கு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு பாலிசி. இப்படி தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்கூட்டர் திட்டம், இந்த ஃப்ரிட்ஜு தரன்றது வெயில் காலத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இன்றைக்கி வெயில் நாளிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம் வந்து இமீடியட்டாக தேவை அப்படின்றப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் திட்டம் மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்குது. இப்படி பல விஷயங்கள். இப்போ வந்து கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்திலையும் அண்ணா யோஜனா திட்டத்தின் மூலம் 5 கிலோ அரிசியும் 20 கிலோ அரிசியும் கொடுக்கப்படுகிறதுல 1 கிலோ பருப்பு இப்போ ஃப்ரீயாக தரேன் இருக்காரு. சமையல் எண்ணெய் பாமாயில் 1 லிட்டர் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வாழ்வியல் நடத்துறதுக்கு எளிதாகுதா? உங்களுக்கு வாழ்வியல் நடத்துறதுக்கு தேவையானது அடிப்படை தேவை உணவு. 20 கிலோ அரிசி கிடச்சிருச்சு மத்திய அரசு பங்களிப்போட. மத்திய அரசு 1 கிலோ பருப்பு தருது, இதில் நீங்கள் 1 கிலோ பருப்பு வாங்கிக்கலாம். அண்ணா யோஜனா திட்டத்தில் 1 கிலோ பருப்பு தராங்க, 1 லிட்டர் இல்லை பாமாயில் கொடுத்துட்றாங்க.
ப்ளஸ் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் எடப்பாடி அவர்கள் 2500 அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுவும் இருக்குது. அவங்க வந்து 2000 அறிவிச்சிருக்காங்க. அவர் 1500 எடப்பாடி 2000 அறிவிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் வாழ்வியலை கஷ்டமின்றி வாழ்வதற்கான எல்லா தரவுகளையும் மத்திய அரசு மாநில அரசு தரணும்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததை கண்டிப்பாக வரவேற்கணும். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. இப்போ திமுக கொடுத்ததுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. ஸ்கூட்டி திட்டத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு 25,000 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? 5 லட்சம் பேர் கொடுத்தாங்களா? இல்லை மடிக்கடினு எல்லாம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்களா, தாலி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்களா? அப்படியே வாங்க. திமுக வாக்குறுதியில் எது கொடுத்தாங்க? இப்போ திமுக இதை விட நல்லா வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்களே. நீட்டை எதிர்ப்புனாங்க, நீட்டை அவங்க நீக்கவே முடியல. இன்றைக்கி வரை நம்மளை ஏமாற்றி நம்மளை வந்து பைத்தியக்காரனாக்கிட்டாங்க. நீட்டு நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியுனாங்க, நீக்க முடியல. டீசலுக்கு 100 ரூபா குறைப்போம் நாங்கள், சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம் நாங்கள், குறைச்சாங்களா? 5 வருஷம் ஆட்சியே முடிய போகுது. இப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் நாங்கள், குறைச்சாங்களா? கல்வித்தொடர் ரத்து பண்ணாங்களா? நகைக்கடன் ரத்து பண்ணாங்களா? எதுவுமே அவங்க கரெக்டாக எந்த பாலிசியுமே அவங்க நிறைவேற்றவே கிடையாது. இவங்க சும்மா அப்படி போக்கான காலை சோறு போட்டால், மத்தியானம் சோறு போட்டால், ஈவினிங் சோறு போட்டால் சோறு கதையே வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. தவிர ஆக்கப்பூர்வமான இந்த 5 வருஷத்தில் இந்த தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கோம், இது மூலம் வேலைவாய்ப்பு பெருகியிருக்கோன்னு எதனா சொன்னோன்னா எதுவுமே கிடையாது. 3.5 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு தரோம். நாங்கள் 3 லட்சம் பேர் கொடுத்துட்டாங்களா? வெறும் 50,000 பேர் கூட வேலை, 50,000 பேர் ரிட்டையர் ஆனால் அந்த வேலையே ஃபில் பண்ணல. இன்றைக்கி வந்து இப்போ மாநகர பேருந்து எல்லாத்தையும் பேட்டரி வண்டியில் தனியாருக்கு தார வாத்துட்டீங்க. இன்றைக்கி தண்டையார்பேட்டில் பேட்டரி வண்டிக்கும் தனி பணிமனையே இருக்குது. அந்த தண்டையார்பேட்டில் ஓடுகிற அனைத்து தனியார் மாநகர பேருந்துகளுமே நம்ம கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே இயக்குறாங்க. கரெக்டாக காலை எல்லா திட்டங்களையும் காப்பி அடித்துவிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது. இப்போ உரிமை தொகைன்றது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதை காப்பி அடிச்சுட்டு மக்கள் நாங்கள் வந்து கலைஞர் உரிமை தொகை நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு ஸ்டாம்ப் பண்ணிக்கிறாங்க. வீடு வீடாக போய் ரேஷன் கார்டு கொடுக்குறோன்றது தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஜயகாந்தினுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ மக்கள் நல கூட்டணியில் அவர் கொடுத்தாரு. அதை காப்பி பேசி நாங்கள் வீடு வீடாக போய் ரேஷன் கார்டை கொடுக்குறோன்னு சொல்லி காப்பி அடிக்கிறீங்க. இப்படி எல்லாமே காப்பி பேஸ் இந்த அரசாங்கம். நாங்கள் காலை உணவு திட்டம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். 2020 சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர அடுப்பு உள்ள உபகரணங்களை வைத்து தனியார் பங்களிப்போட இங்கே வந்து 2020 எடப்பாடி அவர்கள் தொடங்கிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். தனியார் பங்களிப்போடு அவர் தொடங்கினார். ஆட்சி முடிஞ்சோன்னா அவருக்கு முடியல. அதை இவங்க 2 வருஷம் கழித்து நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு யாரை வச்சு கொடுக்குறாங்க? கவர்மெண்ட்டே காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடப்பாடி இப்போ கொடுத்ததை இவங்க காப்பி பண்ணி இவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபுல் டைம் வேலை செய்கிற சத்துணவு பணியாளர்கள் போடாமல் அந்த உணவு தயாரிக்கிறத மகளிர் சுழலுக்குள்ளே போட்டு இப்போ சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன போராட்டம் பண்ணுறான்? நாங்கள் மத்தியானம் சமைக்கிறோம், எங்கள்கிட்ட அதே வேலையை கொடுத்தா நாங்கள் காலைல சமைப்போம்ல, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும், எங்கள் வாழ்வியல் உயரத்தில் எங்கள் சம்பளத்தை உயர்த்த 2 வேலை எங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு எங்களுக்கு மத்தியானம் மட்டும் சமைக்கிறதுக்கு மட்டும் சத்துணவு கூட்டத்தை கொடுத்துட்டு இந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் ப்ரைவேட் செக்டர்லேயும் கவர்மெண்ட்டோட டைப்போட கொடுத்து அங்கே மகளிர் சுழலுக்குள் கொடுக்குறீங்களே, அதை நீங்கள் முதல்ல தடுத்து நிறுத்தணும். எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, எங்களுக்கான உரிமைகள் பதிக்கப்படுதுன்னு சொல்லி சத்துணவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காலை உணவு திட்டமும் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். 7.5% எடப்பாடி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்தாரு நீட்டுக்கு எதிராக. அதை இவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10% மாற்றினாங்களா? உள்ஒதுக்கீடு 7.5% செஞ்சு நீங்கள் 3000 பேர் டாக்டராக இருக்கான. அது காரணம் கொடுக்கறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்போ மற்றவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. இல்லைங்க, ஒரு ஆட்சியில் நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் 10% நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். எடப்பாடி 7.5% கொடுத்துட்டார். இப்போ அவர் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இது 10 மாற்றுன்றார். ஏற்கனவே 7.5% கொடுத்தா 10 மாற்ற முடியலாம் அவரால். அவர் இன்றைக்கி மத்திய அரசில் இருக்கக்கூடிய நம்ம ரவி கிட்ட கேட்டார், வரல, டக்குன்னு மாற்றினார். உடனே இப்போ ப்ரெஷர் பண்ணாங்க, டக்குன்னு சிறப்பு சட்டத்தை ஏற்றுனாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்களே. ஆனால் உங்ககிட்ட 5 வருஷம் பவர் வந்து அது 10% நீங்கள் மாற்றல. இன்றைக்கி ஜி திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? 125 நாள் நாங்கள் மாற்றுவோம்னார். எப்படியா 125 நாள் மாற்றுவ? மத்திய அரசு டைப் இல்லாமல் அது மாற்றவே முடியாது. இன்றைக்கி எடப்பாடி என்ன அறிவிச்சிருக்காரு? மத்திய அரசு 125 நாள் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் 25 நாள் சேர்த்து அது மாநில அரசு பங்களிப்போட 150 நாள் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து கொடுப்போம். ஏன்னா அது மத்திய அரசோட திட்டம். இப்போ தான் 60-40. அப்போ 60-40 அதான் எடப்பாடியை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலினை கேட்டார், நீங்கள் 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எப்படி 120 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றணும் நீங்கள் எப்படி ப்ராமிஸ் பண்ணீங்க? ராங் கமிட்மெண்ட் தானே அது. ஏன்னா உங்ககிட்ட பவர் இல்லை. சென்ட்ரலில் பிஜேபி ஆளுது, உங்களுக்கு காங்கிரஸ் கிடையாது. உடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் காங்கிரஸ் வந்தோன்னு நாங்கள் சொல்லலாம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், அதனால் நாங்கள் சொன்னோன்னு பொய் சொல்கிறார். உடனே எடப்பாடி இடைமறிக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் மேனிஃபெஸ்டோ நீங்கள் 2024 அதை சொன்னீங்கன்னா அது நம்பலாம். ஏன்னா 2024 பிரதமருக்கான தேர்தல். நாங்கள் ஹிந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 100 ரூபா திட்டத்தை 125 நாள் நாங்கள் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிறது நம்பலாம். ஆனால் நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ எப்போ கொடுத்தீங்க? 2021.
அப்பயும் பிஜேபி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆண்டுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பொய்யான வாக்குறுதி தானே கொடுத்துருக்கீங்க. அப்போ மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அதை தான் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி 10% உள்ஒதுக்கீடு மாற்றிருக்காரு. எல்லோரும் மகிழ்விடமாக இது நம்ம மாவட்டத்தில் வேலை செய்கிறவங்க, ஊரகத்தில் வேலை செய்கிறவங்க, யூனியன் பிரதேசத்தில் வேலை செய்கிறவங்க, எல்லா பத்திரிகையாளருக்கும் ஊடகவியாளர்களுக்கும் கவர்மெண்ட்டோடைய ஆத்தரைஸான ஐடி கார்டோடு அவங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும். அவங்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறைவேற்றப்படும். அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா கடன் வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பண்ண தருவேன்னு சொல்லி ஊடகவியாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் புதிய சிறப்பு திட்டமாக அது அறிவிச்சதுக்கெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு பாலிசி. ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி சார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் போட்டி இல்லாமல் நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடம் வந்து அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அவர் வந்து தேங்க் பண்ணார், எனக்கு வந்து நன்றி சொன்னார், நான் நன்றியெல்லாம் ஏற்றுக்கல, இது வந்து என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பெரிய காமெடி அடிச்சிருக்காரு. தன்னிடம் வந்து நம்பி தனக்காக வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து வாழ்வியல் இழந்து தனக்காக பின்னாடி வந்த அனைத்து தொண்டர்களையும் காலால் எட்டி அவர் உதிர்ந்திருக்கிறார். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவர் என்ன ஒரு காரணம் சொல்கிறாரு, உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, அதனால் நாங்கள் தனியாக வெளியே நின்று ஆதரவு தரோன்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் நாம் ஜெயிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவங்க திமுக இருக்கக்கூடிய டிஆர் பாலு தலைமையில் இன்டர்வியூ பண்ணுறப்ப என்ன கேட்டிருப்பாங்க, நீ நல்லதாக கெட்டதோ உன் டார்ச் லைட்டை வச்சு எங்கள் கலைஞர் டிவி உடச்சவன் தானே, உனக்கு மறுபடியும் டார்ச் லைட்டை கொடுத்துருவோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கமலஹாசன் நினைக்கிறாரு, நம்ம டார்ச் லைட்டில் நிற்காமல் உதயசூரில் இருந்து 2 பேரை நிற்க வச்சா இவனுங்க ஜெயிச்சா அடுத்த நிமிஷமே திமுக பக்கம் தாவிடுவானுங்க, இருந்த 2 பேருமே இல்லாமல் போயிடுவானுங்கன்னு கமலஹாசன் பயப்படுறாரு. இப்போனாச்சும் கையை முடியே வச்சுக்கிறோம், உங்களுக்கு அடுத்த வாட்டி தரேன், வாய்ப்பு தரேன் கையில் வச்சுக்கலாம். நம்ம நிற்க வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு முரளி அப்பாஸையும் ஸ்நேகனுக்கும் நிற்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க திமுக நின்று ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சோன்னுக்கு மக்கள் அமைதியாக இருக்க போகிறான். இங்கே போனால் மினிஸ்டர் ஆகலாம், இங்கே போனால் நமக்கு அடுத்த வாரியம் கிடைக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும், தலைவரை டாட்டா பை தலைவரும் போயிடுவாங்க. அப்போ இருக்கிற 2 பேரும் நம்ம இழக்கணுமா? இது ஒரு பிரச்சனை. மூணாவது என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எவ்வளோ சார் சீட்டு, 2 இழுக்கிற சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும்னு இவர் கேட்குறாரு இன்டர்வியூவில். அப்படியா, 10 பேரை கூட்டுவாங்க. ஐயோ 10 பேர் என்கிட்ட இல்லைங்க, நான் ஒரு ஆள் தாங்க இருக்கிறேன். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நிறுவனர் கமலஹாசன், மக்கள் நீதி மையத்தினுடைய செயலாளர் கமலஹாசன், பொருளாளர் கமலஹாசன், உறுப்பினரும் கமலஹாசன். திடீர்னு 10 பேர் கேட்டால் நான் எங்கே போவேன்? என்கிட்ட இல்லை தலைவர். சரி ரைட்டு, 10 பேர் இல்லையா, எத்தனை பேர் தான் இருக்காங்க, ஒரு 4 பேரை எப்படின்னா தேர்த்திடுறேன். சரி 4 பேர் உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றோம். ஒரு ஆளுக்கு வந்து 25 கோடி செலவு பண்ணணும், செலவை நீங்களே பார்த்துக்கணும். தலைவரே எங்களுக்கு சீட்டே வேணாம் தலைவரே, வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துக்குறோம். ஏன்ப்பா செலவு, எங்ககிட்ட 5 நிமிஷம் இல்லை தலைவரே, நாங்களே ரெட் ஜெயின் மூலம் தொத்திக்கிட்டு தான் படத்தை எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு தேர்தல் நிற்க சொன்னீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறவங்களாம் சாதாரண ஆட்கள். அப்போ திமுக அழகாக ப்ளே பண்ணிடுச்சு, உனக்கு 5 சீட்டு வேணும்ல, 5 சீட்டு தரேன், ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 50 கோடி வேணும், 50 கோடியை காட்டு, எவ்வளோ 5 சீட்னா எவ்வளோ, உங்களுக்கு 25 கோடி வச்சு எங்கள் ஒரு எலெக்ஷன், சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து 25 கோடினா உங்களுக்கு வந்து 100 கோடி வச்சுக்கோங்க, 125 கோடி ரூபா வேணும் 5 பேர் நிற்கணும்னா, காட்டு, தெருக்கோடியில் போயிடுறேன் தலைவரே, என்னை விட்டுருங்க. திமுக அழகாக ப்ளே பண்ணிட்டாங்க. அப்போ உனக்கு சீட்டு நாங்கள் தரோம், உதயசூரன் நிற்க முடியாது, ரைட் ஓகே நிற்க முடியாது, வா அடுத்தது வா, எத்தனை சீட்டு வேணும், 6 சீட்டு வேணும், சரி 6 சீட்டு உங்களுக்கு தரோம், 6 பேரை கூட்டிகிட்டு வா, இல்லை சரி அடுத்தது வா, 3 சீட்டு தரோம், 4 சீட்டு தரோம், சரி 4 சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு 25 கோடியை கண்ணில் காட்டு, என்கிட்ட பணம் இல்லை. என்ன தலைவர், எதை கேட்டாலும் இல்லைன்றீங்க தலைவர், நான் வந்து சிங்கிள் மேன், நான் வந்து உறுப்பினர், நான் தான் தலைவர், நானே தான் செயலாளர் பொருளாளர், அதனால் நான் வெளியில் நின்று ஆதரவு தரேன். தலைவரே வந்து நன்றி சொன்னார், நன்றி சொல்லாதீங்க, இது என் கடமையை தான் நான் செஞ்சேன். படத்தில் சொல்லுவாங்களே, நீங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க, எனக்கு நன்றி சொல்லாதீங்க, என் கடமையை தான் நான் செஞ்சேன். அப்போ கமலஹாசன் பின்னாடி இருக்க ஒருத்தர் 2 பேரும் இந்த தேர்தலோட பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.